வணக்கம். வாழ்வளிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். ஒவ்வொரு மக்களும் பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. சில மக்கள் தங்களுடைய பண தேவைகளுக்காக சின்ன சின்ன தொழில்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை சேர்த்து வச்சு நகையெல்லாம் அடகு வச்சு சிறு சிறு தொழில்கள்லாம் செஞ்சு வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு கடையை ஆரம்பித்து இது பண்ணி வச்சா அவங்க கடைக்கு போட்டி அப்போ ஒரு ஆள் பேக்கரி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த கடைக்கு போட்டியாக இன்னொரு ஆள் பேக்கரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை ஒரு டீ கடைனா இன்னொரு டீ கடை, இந்த மாதிரி என்ன ஒரு தொழில் செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் எதிரிகள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, செய்வனை செஞ்சு வச்சுருவாங்க, இல்லை சுடுகாட்டு சாம்பலை அள்ளி போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகளையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய கனவுகளை எப்படி நம்ம ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குபேரர் குடுவை, குபேரருடைய அருள்னால் இந்த குடுவையை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த குபேர குடுவையை வாங்கி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் வீடுகளிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் படையல் போட்டு மலர்கள் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா குபேரனுடைய அருள்னால் உங்களுக்கு ஒரு வற்றாத செல்வம், ஒரு ஊற்றை போல் உங்களுக்கு செல்வம் இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர என்றைக்குமே காசு இல்லாமல் போக மாட்டேங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகுமே தவிர என்றைக்குமே அது குறையவே குறையாது. அந்த அளவிற்கு குபேரருடைய அருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ மக்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா யார் யார் குபேரர் வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பார். நவகிரகங்களால் பாதிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு செல்வத்தடை ஏற்பட்டாலும் சரி, இல்லை யார் செய்வினை செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே அந்த செய்வினை கோளாறுகளை எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாத மாதிரி பண்ணி எந்த தெய்வங்கள் அதை தடுத்தாலும் சரி குபேரனுடைய அருள்னால் உங்களுக்கு செல்வம் உங்களுக்கு வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க சின்னவங்க பெரியவங்க, இல்லை உங்களை சுற்றி அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க, அந்த குடுவை எங்கே இருக்கோ அந்த குடுவை இருக்க சுற்றி எல்லா மக்களுக்குமே பார்த்திங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் சகல செல்வங்களும் சித்திக்கும். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இது கூடவே நான் ஒரு அஷ்டலட்சுமி சக்கரமும் வரைஞ்சி வச்சுருக்கேன். தேவைங்கிறவங்க அந்த அஷ்டலட்சுமி சக்கரமும் குடுவையும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதையும் வாங்கி பொதுமக்கள் அனைவரும், அதாவது கஷ்டப்பட்டு நான் ஒரு சுய தொழில் செஞ்சு ஒரு தொழில் செய்ய போகிறேன், என்னை தூக்கி விடுறதுக்கு ஏதாவது ஒரு உதவியாக ஒரு தெய்வ சக்தியோ இல்லை ஒரு நண்பன் மாதிரியோ சொந்தக்காரவங்க யாரோ ஒரு ஆள் என்னை தூக்கி விட்டால் போதும் நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே இந்த குபேரர் குடுவையும் இந்த அஷ்டலட்சுமி சக்கரத்தையும் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குமே தவிர என்றைக்குமே வீழ்ச்சி அப்படிங்கிறதே இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றி பெற்று அனைத்திலும் நீங்கள் சாதிக்கலாம். அதனால் எல்லோரும் இதை வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.